விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தொடரும் மருத்துவர்கள் போராட்டம். ஏனாமில் மெழுகுவற்றி ஏற்றி பேரணி. அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மினி மராத்தான் போட்டி, மாணவர்கள் பங்கேற்பு. பொது உடைமைவாதி ஜீவாவின் பிறந்த நாள், சிலைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை. பாஜக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான ஆலோசனை கூட்டம், பாஜக அமைச்சர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து ஏனாமில் மெழுகுவர்த்தி ஏற்றி ஊர்வலம் நடைபெற்றது. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும், மருத்துவ செவிலியர் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கான மத்திய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், போராட்டத்தை சீர்குலைத்த கலவரக்காரர்களை கைது செய்ய வேண்டும், கொலை குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலையில் இருந்து காமராஜர் சிலை வரை 100க்கும் மேற்பட்ட ஜிப்மர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பதாதைகள் மற்றும் செல்போன் டார்ச் அடைத்து அமைதி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் பெண் மருத்துவர் படுகொலை சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை வழங்க கோரியும் ஏனாம் அரசு மருத்துவமனையில் இருந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் சென்றனர். அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற மினி மராத்தான் போட்டியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் ரெட் ரிப்பன் கிளப் சார்பில் மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக ரெட் ரன் என்ற மினி மராத்தான் போட்டி மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதா. கல்லூரியின் முதல்வர் நாக கார்த்திகேயன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த மினி மராத்தான் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ரெட் ரிப்பன் கிளப் ஒருங்கிணைப்பாளரும் பேராசிரியருமான செண்பகம், போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜஸ்டின் ஏசையா, NSS ஒருங்கிணைப்பாளர் முருகன், கல்லூரியின் தொழில்நுட்ப இயக்குநர்கள் ஜெயலட்சுமி, வேல்முருகன், NCC அதிகாரி தட்சிணாமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பொது உடைமைவாதி ஜீவாவின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொது உடைமை தலைவர் ப. ஜீவானந்தத்தின் 117வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சாரம் அவைத்திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ச. ஜே. சரவணன்குமார், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாஜக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பாஜக அமைச்சர்கள் பங்கேற்றனர். உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான கூட்டம் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றதா. மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்தின் தேசிய அமைப்பாளர் அமித் மல்வியா சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளர் மற்றும் ஆந்திர மாநில தலைவர் புரந்தேஸ்வரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ச. ஜே. சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். 11ஆம் வகுப்பிற்கு இறுதிச் சுற்று மாணவர் சேர்க்கை நாளை நடைபெற உள்ளது. 2024-25ஆம் ஆண்டில் புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பிற்கு மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்க பெறாதவர்களும், அண்மையில் 10ஆம் வகுப்பு துணை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும், இதுவரை எந்த ஒரு பள்ளியிலும் சேராத மாணவ மாணவியருக்கும் புதுச்சேரி குருசுக்குப்பம் NKC அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 22ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெற உள்ளது.
இந்த கலந்தாய்வில் பங்கு கொண்டு சேர்க்கை பெற்று பயனடையுமாறு கல்வித்துறை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சேர்க்கைக்கான கால நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது என்றும் இந்த இறுதி வாய்ப்பை மாணவ மாணவியர் தவறாது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கல்வித்துறை சார்பில் இணை இயக்குனர் சிவகாமி செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் நடைபெறும் தொடர் திருட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் போலீசாரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தாகூர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள நகர பகுதி முழுவதும் 3 வாரங்களாக தொடர்ந்து சிறு சிறு திருட்டு சம்பவங்கள் மற்றும் பெண்களிடம் செயின் பறிக்கும் முயற்சி உள்ளிட்ட சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து மாலை நேரங்களில் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று சேர்ந்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு தலைமையில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவனிடம் திருட்டு சம்பவங்கள் குறித்தும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு வழங்க கோரியும் மனு அளித்தனர். குருவிநத்தம் பாலத்தை புனரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். பாகூர் தொகுதி குருவிநத்தம் சித்தேரி வாய்க்கால் குருவிநத்தம் தாங்கல் சந்திப்பில் உள்ள பாலத்தை புனரமைத்து வாய்க்காலின் தெற்கு கரையில் 50 மீட்டர் நீளத்திற்கு பாதுகாப்பு சுவர் அமைக்க 23.94 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பாகூர் கோட்ட இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவை மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்த கோரி வில்லியனூர் சாலை ஜவஹர் நகர் சந்திப்பு உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக தலைவருமான பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ராஜன் வரவேற்புரையாற்றினார். சேர்மன் RL வெங்கடராமன் நோக்க உரையாற்றினார். தொடக்கத்தில் வந்திருந்த அனைவரும் சில நிமிடங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பொருளாளர் பெண்ணியம் செல்வகுமாரி விழிப்புணர்வு பாடல்களை பாடினார். முன்னாள் உள்ளாட்சி அமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவர் ஜெகநாதன், தமிழர் களம் அழகர், மார்க்சிஸ்ட் பாலகிருஷ்ணன், மகளிர் அணி தலைவர் மெலா பெரியாண்டி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை மார்க்கெட் பகுதியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆய்வு செய்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பொதுமக்கள் தங்களது பிரச்சனைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட நகராட்சிக்கு சொந்தமான திருமண மண்டபம் மீண்டும் புதுப்பிப்பது, அங்கு அரசு அலுவலகங்கள் புதிதாக கட்டுவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு ஓரிரு நாட்களில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்று பொதுமக்களுக்கு அவர் உறுதியளித்தார். தொண்டமாநத்தம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் வழங்கினார். தொண்டமாநத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் மழைக்கோட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினியையும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மழைக்கோட்டினையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் பள்ளி பொறுப்பாசிரியர் மனோன்மணி மற்றும் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆசிரியர்கள் விஜயலட்சுமி, கவிதா, ஜெகநாயகி, அனிதா மேரி, கலைவாணி, அன்புமதி, மகாதேவன், உதயகுமார், திவாகர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சுல்தான்பேட்டையை சேர்ந்த முகமது கவுஸ் என்பவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். புதுவை வில்லியனூர் சுல்தான்பேட்டை அருகே உள்ள ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் முகமது கவுஸ் என்பவர் பழைய இரும்பு கடை மற்றும் பழைய கார் உதிரி பாகங்கள் விற்கும் கடை நடத்தி வருகிறார். 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு தேவையான பழைய பொருட்களையும் இரும்பு பொருட்களையும் வாங்க வெளியூர் சென்றுள்ளார். அங்கு நூற்றுக்கணக்கான வீல் சேர்கள், கைத்தடிகள் மற்றும் செயற்கை கால்கள் என மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பல்வேறு வகையான பொருட்கள் விற்பனைக்கு வைத்திருப்பதை கண்டார். இதனை கண்ட அவர் சற்றும் யோசிக்காமல் தான் எடுத்துச் சென்ற 2 லட்சம் ரூபாய் பணத்திற்கு கார் உதிரி பாகங்கள் வாங்காமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வீல் சேர், கைத்தடி, செயற்கை கால்கள், கைகள் என அனைத்து பொருட்களையும் வாங்கிக் கொண்டு புதுச்சேரி திரும்பியுள்ளார். முகமது கவுஸ் தனக்கு தெரிந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு
தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து 11 பேருக்கு வீல்சேர், 50க்கும் மேற்பட்ட முதியோருக்கு கைத்தடி மற்றும் செயற்கை கால்களை வழங்கி சந்தோஷம் அடைந்துள்ளார். உருளையன்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்யும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு செய்தார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செயின்ட் தெரேஸ் வீதியில் அடிக்கடி பாதாள கழிவுநீர் சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறை கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு ஊழியர்கள் ஈடுபட்டு வந்தனர். இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் உமாவதி மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். அப்பகுதியில் தொடர்ந்து ஏன் பாதாள கழிவுநீர் தொட்டியில் அடைப்பு ஏற்படுகிறது என்று அதிகாரிகளிடம் அவர் கேட்டு உடனடியாக இது குறித்து நிரந்தர நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். சுதந்திர தின விழாவையொட்டி அரசு பள்ளியில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் கோலக்கார ரங்கசாமி நாயக்கர் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் சுதந்திர தின விழாவையொட்டி உறவு தேற்றல் அமைப்பு சார்பாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் உமாதேவி தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் சுமதி, செயலாளர் அன்னமதி, துணைத் தலைவர் அஞ்சா லட்சுமி மற்றும் உறுப்பினர்கள் சுசிலா, முத்தமிழ், சரோஜாதேவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் காங்கிரசார் பங்கேற்றனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகியும் வழக்கறிஞருமான மருது பாண்டியன் ஏற்பாட்டில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. மிஷன் வீதியில் ஜஹான்ஸ் துணிக்கடையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மிஷன் வீதியில் ஜஹான்ஸ் என்கிற ஜவுளி கடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி கடையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், சந்திரபிரியங்கா, சுகன்யா, நவீன் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரியில் இந்த கிளை 3வதாக இன்று திறக்கப்பட்டது. இந்த கிளையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திருமணத்திற்கு தேவையான உடைகள் தரமானதாகவும் விலை மலிவானதாகவும் கிடைக்கும் என்று உரிமையாளர்கள் ரஷ்யா ஜூஹி மற்றும் ஜமுனா ஜெகன் ஆகியோர் தெரிவித்தனர். ராகுல் காந்தி பேரவை சார்பில் ராஜீவ்காந்தி பிறந்த நாளையொட்டி பல்வேறு இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர்.இ. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் முன்னிலையில் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அண்ணா சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் தலைவர் அமுதரசன், உப்பளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் குமரன், முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பிரபு, பஞ்சாயத் ராஜ் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தன், பஞ்சாயத் ராஜ் மாவட்ட பொதுச் செயலாளர் சத்யசீலன், முதலியார்பேட்டை பஞ்சாயத் ராஜ் தொகுதி தலைவர் புஷ்பராஜ், மோகன்ராஜ், சேகர், காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், பன்னீர்செல்வம், ஹரிகிருஷ்ணன், வண்ண அருவி கலைக்கூடத்தின் நிறுவனர் ராஜேஷ், மரி பிலோமினா, ஓவியர்கள் சக்திதாசன், ராம்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6660 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,280 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 890 ரூபாய்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தொடரும் மருத்துவர்கள் போராட்டம், ஏனாமில் மெழுகுவர்த்தி ஏற்றி பேரணி. அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மினி மராத்தான் போட்டி, மாணவர்கள் பங்கேற்பு. பொதுவுடைமைவாதி ஜீவாவின் பிறந்த நாள், சிலைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை. பாஜக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான ஆலோசனை கூட்டம், பாஜக அமைச்சர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.